கடவுளே கருமம் எப்பா. எனக்கு வந்து ஓப்பும் இல்ல, ஒரு அதெல்லாம் ஸ்கோப்பும் விடுங்க. இல்லைங்க. இன்னைக்கு திருட்டு கடைய ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ம். அருணு, விஷாலு, அன்சிதா 3 பேரும் நாமினேஷன்ல இல்ல. இதுக்கு மேல நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சிம்பிளி வேஸ்ட். எல்லாரும் வந்து கம்பளி போட்டுட்டு தூங்குங்க. மழை வந்து இல்ல அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் சொல்ல வந்தேன். எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப கூட இதுக்கு கேள்வி கேட்கறாங்க. அதாங்க இந்த வாரம் பூரா அருண் வந்து சாப்பாடு சண்டை போட்டிருக்காரு. அன்சிதா சாப்பாடு சண்டை போட்டிருக்காங்க. திருடி சாப்பிடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ல இவங்க வர வேணாமா? இவங்க எல்லாம் என்ன எப்படியா நாமினேஷன்ல அன்சிதா விஷால்லாம் தப்பிச்சாங்க அருண்? தெரியல, அதான் திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். தெரியல என்ன மறுபடியும் மஞ்சரிக்கு 6 குத்தி வச்சிருக்காங்களே, என்ன சொல்றது? இந்த முட்டாப்பாலில வச்சுட்டு இந்த எதுக்கு ஷோ வாரம் நடத்துறது? இல்ல இந்த வாரம் யாரு ராணவ் இருக்காப்ல, ரஞ்சித் இருக்காப்ல, சத்யா இருக்காப்ல. ராணவலா போக மாட்டாங்க டம். அவன்லாம் ஓட்டு வந்துருங்க. தர்ஷிகா வாய்ப்பு இருக்கு. அதுவும் தர்ஷிகா மொத்தம் 6 பேருக்கு வாய்ப்பு இருக்கு சேஃப் ஜோன்ல இருக்கிறதுக்கு. 6 பேருக்கு வந்து பாட்டம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ரொம்ப அடி வாங்க போறது சாச்சனா, ஆனந்தி, தர்ஷிகா. தர்ஷிகா போனா நல்லாதான் இருக்கும். ரஞ்சித்லாம் போக மாட்டாருங்க. அவர்லாம் இருப்பாரு. இதுக்கு மேல அவர் இருந்தாருன்னா அவருக்கு தான் ஆச்சுங்க. மேல எனக்கு இந்த தெரியல. ஆன்ட்டி இருக்குல்ல, இந்த ஆன்ட்டிக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாங்க மட்டும் யாராவது போய் கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. ஏங்க அது சாச்சனோட ரிலேட்டிவ் யாராச்சும் இருக்க போகுது. பேமெண்ட் இருக்கு. ஓகே. சாச்சனாவோட ரிலேட்டிவ் ஏங்க அப்படி நல்ல விதமா பேசுறீங்க? ஏங்க சாச்சனோட ரிலேட்டிவ் தாங்க பேச முடியும். வேற யாரையா கூட்டு வந்தா ஏதாவது உண்மையை உடைச்சு விட்டானுங்கன்னா அவங்கதான் பேச முடியும். பாலாஜி டிவி ஹரி ப்ரோ, சூப்பரா என்கரேஜ் பண்ணாங்க. இப்பதாங்க ஸ்பேஸ் முடிச்சிட்டு ஷோக்கு முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்தாங்க. வருவாரு. நீங்க காலைல நான் எந்திரிச்சது மதியம் 1 மணிக்கு. ஓகே பார்த்தேன் ஸ்பேஸ். சரி ஆளனுடைய கருத்து கேட்கலையே. நைட்டு முடிக்கிறப்ப எங்க செல்வா வந்து வேற ஒரு கருத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நட்டுட்டு போனாப்ல. அங்கேயும் வந்தாரு. ஆக்சுவலா ஈவினிங் வந்தாரு. அடி இடி மாதிரி வாங்கிட்டு போனாரா? புலெல்லாம் வாங்கல. வந்தாரு. போனாரு. அவருடைய கருத்து அவருக்கு, நம்மளுடைய கருத்து நம்மளுக்கு. ஐயா இப்ப அவர் கருத்தை சொல்ல வேணாம்னு யாருமே சொல்லவே இல்லைங்கய்யா. நான் என்ன சொல்றேன், அவரே ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனாலும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. ஞானசெல்வம் ஆக்சுவலா எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. ரிவ்யூவர்ன்ற எப்பவுமே அவர் சாம் அப்ப அவர் நடுவுல என்னோட பாயிண்ட்டும் டாமோட பாயிண்ட்டும் ஆலன் ப்ரோவா இருக்கட்டும், ஞானசெல்வமா இருக்கட்டும், 2 பேரும் அக்செப்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். 9 ஹவர் சாம் 9 ஹவர் ஸ்பேஸ் போட்டு எல்லாருக்கும் இன்சிடென்டா வச்சு எல்லாத்தையும் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானம் ஆயிட்டு அப்புறம் வந்தாரு எவரு நம்ம செல்வம் அவர்கள். கடைசியில வச்ச பாயிண்ட்க்கு கூட நான் ஆர்குமென்ட் பண்ணல. அதனாலதான் அது இழுத்து வச்சு நானும் தெளிவா கேக்குறேன். அந்த கேள்வியை 10-15 தடவை கேக்குறேன். எந்த கேள்விய வந்து கேக்குறனோ அதை தவிர்த்து மத்த எல்லா கதையும் சொல்றாரு. எனக்கு வந்து தலையே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நேத்து இதேதான் நடந்துச்சு. அதே மாதிரி 5 மணி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா டாம் நேத்து எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஆப்போசிட் சைடோட கருத்துக்களே வந்து ஏத்துக்கல அப்படின்னு எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. யார் சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. யாருன்னு கேட்டா எல்லாத்தையும் ஞாபகம் நான் சொல்ல முடியும். சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. எது புரியல. அவங்க கருத்து அவங்களோடது. இதுல நம்ம யாரு கருத்தை வந்து ஏத்துக்கணும், யார் கருத்தை ஏத்துக்க கூடாது. இல்ல ஏத்துக்க வேணாம்ல. இல்ல அவங்க சொன்னது என்னன்னா பேசவே அலோவ் பண்ணல, ஒன் சைடாவே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் அது வந்து ப்ரோ அது ஆர்மி ஸ்பேஸ்லயே கம்ப்ளைண்ட் நீங்க ஓடிச்சு. அதை நீங்க பாக்கலையா? எந்த ஸ்பேஸ்ல இங்க பாருங்க, மத்த ஸ்பேஸ்ல என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கவே மாட்டேன். ஓகே விட்டுருங்க. அடுத்து எனக்கு வந்து அதான் நம்மளுக்கு வந்து எல்லாம் நம்ம ஸ்பேஸ்ல ஏதாவது குறைகள் இருந்தா வந்து டைரக்டா சொன்னா அட்ரஸ் பண்ணலாம். இல்ல நம்ம கிட்ட இண்டிவிஜுவலா வந்து சொன்னா அதை எடுத்துட்டு வந்து வச்சு பேசி அட்ரஸ் பண்ணலாம். வேற யார் வேணா எங்க வேணா எது வேணா போய் பேசிக்கிட்டோம். எனக்கு வந்து மத்தவங்களை பத்தி பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. அதுக்கு போடுற எஃபர்ட்டும் வேஸ்ட் தான்.
அல்ல நேத்தோடைய ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 99% நிமிஷம் எல்லாத்தோட கருத்துமே சேமா ஒரே இருந்துச்சு. ஒரு நிமிஷம். இருங்க சாம், இல்ல இருங்க கீழே சாம், பேசிட்டு இருக்கேன். பாலாஜின்னு ஒருத்தர் ரிக்வஸ்ட் கொடுத்திருக்காரு. அவர் இன்னைக்குதான் ஐடியா ஓபன் பண்ணிருக்காரு. ஒரு பக்கா அப்படியா? இல்லையான்னு தெரியல. நீங்க பேசணும்னா கீழே மெசேஜ் போடுங்க, நான் ஸ்பீக்கர் கொடுக்குறேன். பாலாஜியா? பாலாஜி டிவியா சொல்றீங்க? அவர் இல்ல, இன்னொருத்தர். ஐயா அவரை நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணி விட்டேங்கய்யா. பாலாஜி ஏங்க இப்ப எல்லாம் பண்றீங்க? அவர் அடிக்கடி வர ஆளுங்க. இல்ல கொடுத்துட்டேன். நானும் என்னடா அது வெரிஃபைட் ஐடியா இருக்கு, இவரை போய் ஏன் இந்த பாலாஜி இல்ல, இன்னொரு பாலாஜி வந்துச்சு. ஓகே. ஹோஸ்ட் சொல்லியிருப்பார்ல நேத்து, இவரு கண்ணு மூடிட்டு கும்மங்குத்து குத்துறீங்கன்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து அந்த மாதிரி பாலாஜியை பிடிச்சி பட்டு. இந்த பாலாஜி தெரியும், இவரு தெரியும், அவரு இன்னொரு பாலாஜி. ஏங்க திருப்பி கீழே போயிட்டாரு அவரு. என்னங்க பண்றீங்க? விளையாடாதீங்க அவரு. இல்ல இல்ல ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. கொடுத்துட்டு அவர் மேல வந்துட்டாப்ல, ஸ்பீக்கர்ல தான் இருக்காப்ல. ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. இல்ல பரவாயில்ல. ஓகே, செல்வா பத்தி பேசுனீங்க. எனக்கு இன்னைக்குமே நான் ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது என்ன பேச விடாம குருகுல பேசி கொண்டுட்டாரு. இல்ல அவர்கிட்ட கொஞ்சம் கட் பண்ணி ஸ்ட்ராங்கா சொன்னா அவர் கேட்டுக்குவாரு ப்ரோ. அவரு ஆனா சொல்லணும், யாராவது சொல்லணும். 1 hour நீ சொல்லிட்டு இருந்தீங்க அந்த மாதிரியா? நான் நிறுத்துறல்ல, புடிச்சு நிறுத்துறல்ல, நிறுத்துங்கப்பா நிறுத்துறல்ல, அவரு ரிட்டர்ன் அடிச்சு பேசிட்டு இருந்தாரு. ஐயோ அவர் நல்ல மனுஷன். இங்க பாரு, சில பேர் வந்து இருங்க இப்போ நான் கூட தானே பேசுறேன். சம்டைம்ஸ் ஒரு ஆர்வ கோளாறு என்ன பண்ணிடுறேன்னா தப்பா சொல்லிட்டு பேசினாரு அவரு. அதனால பண்றீங்க. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன். நேத்தி ஸ்பேஸ்க்கு வந்திருந்தேன். டாம் ஸ்பேஸ்க்கு வந்தப்போ நேத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த ஒருத்தர் ஆடியன்ஸ்ல ஒருத்தர் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் பால் ஹெட் சொன்னீங்களா? ஓகேவா? சோ ஆக்சுவலா ஆமா இல்ல, அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஐ டோன்ட் நோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் கமல் சாரோட ஆக்ட் பண்ண ஆள் ஒருத்தர். மகாநதி படத்துல கமல் சாரோட சன்னா ஆக்ட் பண்ணாரு, ரமேஷ் பேரு. ஓகே, எனக்கு தெரியும் அவரை. பட் நேத்தி எபிசோட்ல வந்து அவரு இன்னொருத்தங்க எல்லாமே வந்து அருணுக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்காங்க செட்ல, டு விஜய் சேதுபதி. ஓகே, அருணுக்கு அகேன்ஸ்டா பேசி அதை வந்து அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து அவருக்கு பாசிட்டிவா அங்க பேசியிருக்காங்க. திருப்பி இவர் விஜய் சேதுபதி பேசிட்டு அதை டாக் பேக்ல வாங்கி இவர் வந்து வேற மாதிரி அதை கொண்டு போய் அதை அருண் பாசிட்டிவா பேசிட்டாங்க. ஓகே, அது ஒண்ணு. இன்னைக்கு வந்து பிரியாணி விஷயம் அட்லீஸ்ட் பேசணும் சுச்சுவேஷன் வந்ததும் அவர் தான் முதல்ல வந்து பேசணும். அவர் கடை இவரு ஹோஸ்ட் சொல்லுவார்ல, 24 hours வந்தது 1 hour வரல, பேசணுமான்னு யோசிச்சோம். ஆமா, அது ஆக்சுவலா வந்து அவர் தான் வந்து எந்திரிச்சு வந்து ஸ்ட்ரெஸ் இதை பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னா. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அதை ஃபன்னா கொண்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபைனலி இல்ல பண்ணா கொண்டு போனா கூட பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா பாக்கணும் அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மேஜர் மிஸ் ஃப்ரம் தி எபிசோட் வந்து என்னன்னா, சிவாஸ் ஸ்பீக் இன் தி ஐ மீன் அவரோட தாட்ஸ் டாக் அகெயின்ஸ்ட் த கண்டஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி எடிட்டட். ஓகே, he has mocked Manjari in the stage very badly. மார்க் பண்ணியிருக்காரு. அவரோட தாத்தாவோட டைலாக ஏதோ ஒன்று வச்சு மார்க் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து முத்துக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஸோ இதை வந்து இன்னைக்கு எபிசோட்லேருந்து எடிட் பண்ணிட்டாங்க, வரவே இல்லை. இது இது வந்து மெயினான விஷயம். ஏன் பண்ணாங்க என்னன்னு தெரியல. ப்ராப்ளி நேத்தி வந்து அது ஏதாவது ஒரு சப்போர்ட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னுக்காக இன்னைக்கு அதை காமிச்சிடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அங்க இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த மாக்கிங்க. பட் ஏன் தெரியல, சிவாவை காப்பாத்துக்கு என்ன இதுக்கு இவ்வளவு இதெல்லாம் பண்றாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா இதே பேசினா ஆர்னவுது மற்றவங்க எல்லாம் போட்டாங்க, சிவாவும் போட்டு அவரோட இது என்னன்ற ஸ்டாண்ட் என்னன்றத காமிச்சிருக்கு. இல்ல புரியல. சிவா வந்து முத்துக்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரா? ஆமா பேசல. ஆமா
அப்புறம் மஞ்சரியா மார்க் பண்ணாரா? ஆமா மார்க் பண்ணிருக்காரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டு. வெளியில போகும்போதே முத்துக்குமரன் ஒரு அடி அடிச்சுட்டு போவார் சிவகுமார். அதுலயும் அவங்க முத்துக்குமார் வந்து அங்கேயே நின்றுவாரு, என்ட்ரன்ஸ்லயே நின்றுவாரு. ஆமா ஆமா அங்க கடை தனியா ஏதோ நிப்பாரு. சொல்லுவாரு, ஆமா பேசிதான் ஆகணும் ஏதோ சொல்லுவாரு, சரியா கவனிக்கலாம். இல்ல பின்னாடி இல்ல பேசுறவங்கள எனக்கு அதனாலதான் முத்து பிடிக்காது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தனியா வெளியே நின்று போறப்ப கூட பின்னாடி வரவே பக்கத்துல மாட்டான். நிப்பாரு. ஆமா 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 கவனிச்சீங்க எங்க பின்னாடி நிக்கிறாரு அப்படின்னு. பேசுறவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லப்பா நான் இங்க சொன்னேன், வெளியே சொன்னேன், இங்க யாரையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இருப்போம். அப்போ கூட இப்போ பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து ஒரு கலைஞனுக்கு நான் கரெக்டான மேடை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சிவகுமார் நல்லா தான் பேசுறாரு. அங்க எதுக்கு இல்ல பேசுறாருங்க? ஆக்சுவலா அதுதான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவரு சொன்னார்ல பாலாஜி, அது சொன்னதுக்கு அப்புறம் இங்க தீபக் கிட்ட அதை அட்ரஸ் பண்ணிட்டு வராங்க. ஆமா தீபக் கிட்ட பேசுறது அது அந்த கான்டெக்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தீபக் கிட்ட பேசுறது அவர் இல்ல என்ன சொல்றாரு, அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட நான் தான் இது பண்ணேன், அவரை நாமினேட் கூட நான் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு எபிசோட்ல முத்துவை அசிங்கப்படுத்தியும் முத்து வந்து இவரை இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறது எனக்கு நிஜமாலே சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஏன்னா நான் முத்துக்கிட்ட வந்து இந்த நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து வச்சு சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எந்த இடத்துலயுமே கிடைக்கல. ஏன்னா எதுவுமே அவர் எக்ஸிபிட் பண்ணல. சரியா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தானங்க காட்டணும். இப்போ அட. அலன் இவங்க இவங்க ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல. நேத்தே நமக்கு தெரியும் எது ரைட் எது ராங்குன்னு நமக்கு தெரியும். இப்ப பேசியுமே வந்து அவங்க அத கட் பண்ணிட்டு இததான் வந்து காட்டணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப இன்னைக்கு எப்படி அது கான்ட்ராடிக்ட் ஆகுற மாதிரி காட்டுவாங்க? அண்ட் பிளஸ் வந்து சிவாக்கு வந்து ஒரு நேம் இருக்கு. சிவா அப்படி பேசினாருன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து கொந்தளிப்பாங்கன்னு தெரியும். இல்ல முத்துக்குமரன் டாம். பேசுனதோ, அது இல்ல மஞ்சரி டாம். பேசுனதோ இங்க ம். பாருங்களேன், இங்க பாருங்களேன். அர்ணவ் பர்சனல்லாம் போட்டு காமிச்சாங்களே. ஸோ தட்ஸ் நாட் அ வேலிட் ஆர்குமெண்ட். செகண்ட் என்னன்னா, முத்துக்குமரனுக்கு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற மாரியே எந்த இடத்துலயும் ஃபுட்டேஜ் நம்மளுக்கு காட்டல. அந்த மாரி வர ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா? கரெக்ட். அதாவது இவங்கள வந்து என்னது அந்த அவர் பேர் என்ன? தீபக்குக்கு ஒரு அட்வைஸ் குடுத்தது, விஷாலுக்கு ஒரு அட்வைஸ் குடுத்தது, பாடி லாங்குவேஜ் பத்தி, இந்த மாரி எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிட்டாங்க. எப்ப நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, ஒரு 3 வாரம் கழிச்சு தெரிய வருது. அவர் அதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? எதுக்காக இவர் பண்ற அதாவது அவரோட கேரக்டருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸ குடுக்குற மாரி ஆக்டிவிட்டீஸ எதுக்கு கட் பண்ணி எடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியணும். அதே அதுதாங்கய்யா. மாரி தே டூ தி சேம் திங் டு ஜாக்லின் ஆல்சோ. எதுக்கு எதுக்கு இத பண்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. Why are they doing this only to these 2 people? ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்ப செட் ஆயிடுதுல்ல. 50 நாளைக்கு முன்னாடியே இவங்க 2 பேர் தான் டாப் 2ன்றது செட் ஆகுது. அது No, but வேணா it's not சுவாரஸ்யம் fair ல. கம்மியாயிடும்னு. அது நமக்கு தெரியுது. பட் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அர்ணவுக்கு வந்து போட்டு காட்டுனாங்க. அப்ப ஏன் இதுக்கு போட்டு காட்டலன்னு கேக்குறீங்களா? அர்ணவுக்கு பேக்கிரவுண்ட் இல்ல. ஓகே. அவர் வந்து பரவால்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சேனல் நினைச்சிட்டாங்க போல. இப்ப சிவகுமார் வந்து ஆல்ரெடி உள்ளேயுமே அவருக்கு டேமேஜ் தான் ஆயிருக்கு. பார்க்கும்போது அவர் வந்து கிரிஞ்சாவும், ஒரு காமெடி பீஸாவும் பார்க்குறாங்க. இப்ப அடிஷனலா ஒரு ஹேட்டட வந்து அவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். இல்ல டாம், எனக்கு வந்து அவர் ஆலன் சொன்னதுதான் சரியா படுது. இத வந்து ம். நீங்க வந்து பர்பஸ்ஃபுல்லா முத்துவோட இன்னொரு சைட காமிக்க வேண்டாம் அப்படின்றது. ஏன்னா இன்னொரு பாயிண்ட்டும் ஆட் பண்றாங்க. ஒரு இடத்துல வந்து நான் இது எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ல சொல்றேன். ஒரு இடத்துல வந்து முத்து வந்து இன்னைக்கு டிஸ்கஷன்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் காமெடியா சொல்லியிருக்காரு. அதை வந்து ரசிச்சு விஜய் சேதுபதி திருப்பி சொல்லுங்கன்னு வேற கேட்டிருக்காரு. ஓகே, அதெல்லாம் வரல இன்னைக்கு எபிசோட்ல. அதுதான் அது எனக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிடா தெரிஞ்சது. ஏன் வந்து இன்னொரு சைடை வந்து அதுவும் பர்டிகுலரா இப்போ ஏன் காமிக்க வேணாம் அப்படின்னு ஏன் டிசைட் பண்றாங்கன்றது எனக்கு புரியல. காமிக்கணுன்றதுதான் பாலாஜி. இப்ப என்னோட விருப்பம் கேட்டீங்கனாலும் சரி, சாமோட விருப்பம் கேட்டீங்கனாலும் சரி, இங்க இருக்க எல்லாத்தோட இதுமே அதுவா தான் இருக்கும். பட் சேனல் காட்டல. அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுங்க கிட்ட போய் சட்டைய புடிச்சா சண்டை போட சரி, இப்போ முடியும். நான் இத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். ம். எனக்கு புடிச்ச ஒரு 5 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் இவங்கள பார்க்குற பார்வை வந்து பூத கண்ணாடி வச்சு தான் இவங்க 5 பேரையும் பார்க்குறேன். இவங்க எங்க தப்பு பண்ணுவாங்கன்றது தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? அப்போ அவங்கள புடிச்சு அடின்னு அடிக்கும்போது எவ்வளோ ஆக்ரோஷத்தோட அடிக்கிறனோ, அதே மாரி அவங்க நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குல்ல. அதுக்கான எந்த இடமே குடுக்கலன்னா, தென் ஐ ஃபீல் லைக் ஐ அம் டூயிங் அ டிஸ்சர்விஸ் டூ தி கண்டஸ்டன்ட்ஸ் கூடல்ல. கரெக்ட். எனக்கு புரியல. இப்ப நம்ம இப்படி தான் யோசிக்கிறோம்னு அவங்களே டிஃபைன் பண்றாங்க.
நம்ம நீங்க எப்படி யோசிச்சீங்கனாலும் சரி, நல்லபடியா யோசிச்சாலும், கெட்டபடியா யோசிச்சாலும், நாங்க ஒண்ணு காட்டுவோம். அத நீங்க பாருங்க. அதுக்கு நாங்களே வந்து வீக்கெண்ட்ல வந்து வேற மாரி ஒரு இது வந்து நரேட்டிவ் செட் பண்ணுவோம். உங்களுக்கு காட்டுவோம். அத பாத்துக்கங்க. மத்தபடி நீங்க எதுவும் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா, அந்த பிரியாணி மேட்டர்ல நம்ம கிட்ட விஜய் சேதுபதி ஒண்ணு சொல்லுவாரு பாத்தீங்களா? இது வந்து 1 ஹவர்ல காட்டப்படல. 24 மணி நேரத்துல வந்துச்சு. நீங்கலாம் ஆசைப்பட்டு கேட்டீங்கன்றதுனால கேட்டோம். புரியல. இங்க வந்து கண்ட மேனிக்கு திட்டி போட்டு அத்தன ட்வீட் போட்டுறதா நம்ம ஆசைப்பட்டு கேட்டோமா? எந்த இடத்துல ஆசைப்பட்டு கேட்டோம்? அதையும் கண்டிச்சாரா? லிட்டரலி கிடையாதுல்ல. இத நீங்க எந்த இடத்துல இந்த பிரியாணி மேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம்னா, நேத்து மஞ்சரி ஓப்பன் பண்ணலன்னு நம்ம சொல்றோம்ல. மஞ்சரி நேத்து ஓப்பன் பண்ணாது எந்த அளவுக்கு தப்புன்னு நம்ம நெனைக்கிறோமோ, ஏன்னா மஞ்சரிக்காவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல சாப்பிட்டாங்கன்னா தான் தெரியும். விஜய் சேதுபதிக்கு சொல்லியிருப்பாங்கல்ல 3 தடவ அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்கன்றது தெரியும்ல. நேத்தே கேட்க வேண்டியதுதானே, "இவ்வளவு உத்தமர் மாரி பேசுறீங்களே அருண்" அப்படின்னு சொல்லி தான் நேத்து கேட்டிருக்கணும். அதான் நம்ம கோவமா இருந்துச்சு. நேத்து கேட்கலன்னு ஒரு விஷயத்த நம்ம நெனச்சு கோவப்பட்டுருக்கோம். அந்த விஷயத்த இன்னைக்கு புனிதமா பேசுறாப்ல. "பார்க்க சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க" அப்படின்றதும் அவனுங்க என்ன நெனைப்பாங்க? அந்த இடத்துல மட்டும் மஞ்சரி ஏஞ்சி நின்னு, எனக்கு வந்து திருட பட்டம் கட்டிட்டீங்களே, அது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் அழுதுட்டேன்னு ஒரு ஆக்டிங் போட்டீங்களே அருண். ஆமா. அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. செதறிட்டு இருப்பேன் நான். இல்ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். கட் கேட்க ஆயிடுச்சு. வந்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. இல்ல கட் கேட்க பண்ணிட்டாங்க வந்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டாங்க. பாத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? மஞ்சரி கேட்டதும் கட் ஆயிடுச்சு. சௌந்தர்யா பேசுனதும் பாதியில கட் ஆனது. எனக்கு அப்பவே தோணுச்சு, என்ன பத்ரி வெறும் ஒன் லைன்ல முடிக்கிறாங்களே இது. அவர் ரேசிங்ல அவரோட நேர்மையை பார்த்து நேர்மை நல்லா தெரியுதுன்னு சொல்லும் போது கட்டாச்ச போதே யோசிச்சாரு. அப்போ கூட சரி இது கேட்டாங்க, இங்க வந்து முடிச்சு வச்சுட்டு போயிட்டாரா, இது ஏன் இந்த அடுத்த வாரம் நாமினேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகல இந்த இஷ்யூ? புரியல எனக்கு. அதான் நான் சொல்றேன் ப்ரோ, இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முத்தியும் ஜாக்லினும் போட்டு அடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க முன்னேறின்னு தான் வந்து இருப்பாங்க. நிறுத்தவே முடியாது. எனக்கு அப்படி இப்படி பண்ணாங்கன்னா அருண் தான் டைட்டில் வின்னர், வேற யாரும் இல்ல. இல்ல வாய்ப்பே இல்ல ப்ரோ. வாய்ப்பே இல்லன்னு சொல்ல முடியாது. முன்னேறி வரது ஓகே அலன். ஏன்னா எந்த இடத்துலயுமே அருணை பத்தி இவங்க ரிவீலே பண்ண மாட்டேங்கிறாங்க. அருணை வந்து அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி தான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இல்ல இருக்கு ப்ரோ. பெயிட் பர்ட்ஸ் வந்து லேட்டரா தான் ஒரு சிலருக்குலாம் போன சீசன்ல லேட்டரா ஆக்டிவேட் ஆச்சு. அது மாதிரி ஆக்டிவேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. எனக்கு எரிச்சல் ஆகுதுங்க இதெல்லாம். எனக்கு பாவமா இருக்கு ஒரு சைடு. லாஸ்ட் சீசன்ல ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிதான் ஓட்டுல எல்லாம் லாஸ்ட்ல தான் வருவாங்க. சேவ் பண்ணி இவங்க கொண்டு போயிட்டு கடைசியில டப்புக்கு தேர்ட் பிளேஸ்ல வந்து முடிச்சாங்க. பாத்துக்கோங்க. நான் இனிமேல் என்ன பண்ண போறேன், முத்துவியும் ஜாக்லினும் கொஞ்சம் அடிக்கிறத கம்மி பண்ற போறேன். சௌந்தர்யாவையும் கம்மி பண்ணுங்க. சௌந்தர்யாக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க சௌந்தர்யா. பொறாமப்படுறாங்க சவுண்ட். என்ன பொறாமப்படுறாங்க? இந்த வாரம் பிரிஞ்சிருவாங்க, வெளில வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் அண்ட் ரயானா அந்த மொத்த டீமுமே பிரிட்டோங்க. எனக்கு அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுல உடன்பாடே இல்லைங்க. அடிச்சு போட்டோங்க, நாலா பக்கம் போட்டோங்க. அது பிரச்சனையே கிடையாது. அது டீம்ல இருந்து வெளியில வந்ததுதான் நல்லது. ஆனா அது பார்த்துட்டு அது ஒண்ணு இல்ல சார். இப்போ சவுண்டுக்கு வந்து ஆர்ஷா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த சத்தம் வருது. எப்படியும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுருவீங்க நீங்க. அப்படி கிடையாது ப்ரோ, அப்படி சொல்ல முடியாதுல்ல. எங்க எப்படி வேணாலும் நரேட்டிவ் எப்படி எப்போ வேணாலும் மாறலாம். இவங்க எப்படி 1 ஹவர்ல எப்படி எடிட் பண்ணி போடும்போது அத தப்பா மாறும்போது நம்ம பாத்துக்கலாம். அது வரைக்கும் போட்டு அடிக்கலாம். காரணமே இல்லாம அடிக்கூடாதுல்ல. காரணத்தோட திருட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அது இஷ்டமேனிக்கு போவோம் சார். அது வந்து ஜாலியா இருக்கே பாக்குறதுக்கு. ஜாலியா இருக்கு, அது பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கு. இனிமேல்ட்ட எல்லாரும் வந்து திருடி கிச்சன் கவுண்டர் அட்ல உட்கார்ந்து தின்னுவாங்க. ஃப்ரிட்ஜை எப்ப வேணாலும் ஓபன் பண்ணலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். யாருக்கு இல்ல அது இனிமேட்டுக்கு இல்ல ஜெஃப்ரி கேப்டன் சாச்சனாங்க, அசிஸ்டன்ட் கேப்டன் சாச்சனா, அதையும் சொல்லுங்க. மாட்டலாம் தெரியும்ல சாச்சனாக்கு. சரி இருங்க, கொஞ்சம் புதுசா வந்த ஆட்கள் எல்லாம் ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் பேசிக்குவோம். வழவழான்னு. ஐஸ். Hey everybody. Hello. Hi ஐஸ். என் கேள்வி என்னன்னா, இந்த திருட்டு பிரியாணி கும்பல் இந்த பசங்க எல்லாம் தவிர்த்து ஜாக்கலின், மஞ்சரி, சௌந்தர்யா, ஜெஃப்ரி,
இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டிருந்தாங்கன்னா இது இப்படிதான் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்குமா? கண்டிப்பா கிடையாது. இல்ல இதுக்கு இல்ல ஈஸியான பதில் இருக்கு. நான் வேணா பதில் சொல்லட்டா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. அலன். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. காத்தால எனக்கு ஆலன் சொன்னாரு, let's keep hope that Manjari plays well and அடிச்சு போய் அருண். I'm praying for it, Alan. I'm ஐயோ hoping நீங்க for it. நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனந்தி, மஞ்சரி, பவித்ரா இவங்க 3 பேரும் எனக்கு ஏதாவது ஒரு ஒரு 1-2 நல்ல விஷயங்கள் ஏதாவது இந்த வாரம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஃபுல் ஃபயர் தான் அவங்களுக்கு, விடவே போறது இல்ல. அதை தவிர இந்த இந்த வார எபிசோட்ல எனக்கு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் யாரு அந்த லேடி நேத்துக்கு அவரு பத்மா ப்ரூவ் ஆண்டி. பண்ணாரு நான் சாச்சனாக்கு பத்மா டேடி பத்மா இல்லைன்னு. ஆண்டி. பத்மா ஆமா, ஆண்டியா? 2000 குத்துக்கிறாங்களாம் ஒரு ஆமா. எபிசோடுக்கு. ஓ பரவாயில்லையே. ஓகே, நான் கூட தான் நீங்களும் நினைச்சேன். போறீங்களா? ஐஸ் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. டேவிட் இருக்காரு, பாத்துக்குவாரு. ஐயோ, என் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து டேவிட் பாத்து பாரா, குடும்பத்துல குழப்பத்தை ப்ரொமோஷன் கொடுப்பாரு. ஐயோ என்னோட 20 வயசு பெரியவங்க வேறங்க. நொண்டி வந்து ப்ரொமோஷன். எனிவே அது வந்து சாச்சனா தெரிஞ்சவங்களா அவங்க? யாருக்கு? பத்மா ஆண்டிக்கா? தெரிஞ்சவங்களா? ஐயா அந்த பத்மா ஆண்டி ஆண்டியா ஆண்டி பேர் சொல்லிச்சாங்க, அதை வச்சு நான் சொல்றேன் பத்மா ஆண்டி. நீங்க என்னமோ எங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்காதீங்க. ஓ நீங்க அந்த ஆங்கிள் போயிட்டீங்களா? இவங்க என்ன நினைச்சாங்க, உண்மையாலுமே நமக்கு அந்த பத்மா ஆண்டியை தெரியும் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காங்க. ரெண்டு விட்டு சித்தப்பாவோட ஒய்ஃப் அவங்க. அதானே என்ன கதைங்க இதெல்லாம்? ஏதோ ஒரு ரேண்டம் பசங்க அவரு. இல்ல இல்ல இல்ல, ஏன்னா ஒரே அப்படியே சொம்பு தூக்கினாங்களே, அதனால கேட்கிறேன். உங்களுக்கு அதாவது நான் அந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் தெரிஞ்சிருக்குமாங்கிறதுனால. என்னம்மா சொம்பு தூக்குறாங்கப்பா, சான்ஸே இல்லம்மா, சான்ஸே இல்ல. Hats off to that lady. That's all I had to say. I mean it was not எனக்கு சந்தோஷம்பா. எனக்கு நீங்க ரொம்ப சந்தோஷம்பா. என் தங்க புள்ளி ஒரு 2 நாள் கோவத்துல போட்டு பொலன்னு பொழந்துட்டானா, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஏசி நிக்க போது அவங்களுக்கு கை தட்டின உடனே அவ்வா நல்லா இருக்கே. அதுதான் நான் எனக்கு வந்து மனசே வரல அடிக்கிறதுக்கு. ஆனா போட்டு பொலன்னு பொழுதுற 2 நாள் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? இருந்தாலும் வலிக்கும்ல. இல்ல இப்ப நம்ம வந்து அலன் இந்த லாஸ்ட் 2 days இப்ப நானுமே அதேதான் பேசினேன், நீங்களும் அதேதான் பேசிருக்கீங்கன்னு இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது. அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. ஐ குட் see ஜாக்லின் தப்பு பண்ணா தப்பு அப்படின்னு சொல்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, என்ன நம்மள அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்கிட்ட அந்த விஷயத்துல கொஞ்சம் பிடிச்சவங்கள தான் கொஞ்சம் பயங்கர ஹார்ஷா நான் இது பண்ணுவேன். எனக்கு சேதுபதி நான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு என்ன, அதாவது இன்னைக்கு வீடியோவை பார்த்து அவர் கதறுவாரு. ஏதாவது முன் விரோதமாடா உனக்கு நினைச்சேன். இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னீங்களே, எனக்கு சேதுபதி அவர் ரொம்ப பிடிக்கும். ஐயோ சத்தியமா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல மனசுக்காரரு. ஆனா இவர் இந்த ஓஸ்ட் பதவியை எடுத்துட்டு வந்து அவர் கையில குடுத்து என்ன முழுசா வெறுக்க வைக்கிறாங்க அவரை. நான் என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ஒரு பக்கம் வந்து ஐயோ பாவம், இன்னொரு பக்கம் இவருக்கு தேவை, இவர் இன்னும் நிறைய போட்டு அடிக்கணும்ன்ற மாதிரி தோணுது. சேம் ஃபீலிங் ஆலன், சேம் ஃபீலிங். எனக்கு வந்து விஜய் டிவி வந்து அவங்க பேரை கிடைக்கணும்னே இழுத்து வந்த மாதிரி இருக்கு. சரி எல்லாரும் மத்தவங்க எல்லாம் பேசுங்க. எப்ப பார்த்தாலும் டாமே பேசிட்டு இருக்காங்க. சும்மா இருங்க டாம். புரியல ராணா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு ரதீஷ். ஹாய் ரதீஷ்.
இவர் ராணுவ ஃப்ரெண்டா? கேக்குதா? போட்டோ கேக்குது வச்சிருக்காரு. கேக்குது கேக்குது ரதீஷ். ஹாய். சொல்லுங்க ப்ரோ. அந்த கொஸ்டின் தான் கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஸ்டின்? பிரியாணி கேங் அதுல வந்து ஜாக்கோ இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு அந்த டெஃபினட்டா செல்லமா அந்த இருந்திருக்காது ஒரு படத்துல இருந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு சீன் வரும்ல, அதான் நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு. அந்த செவுத்த மெல்லமா தேய்ப்பாங்க பாருங்க, பார்த்து வலிக்க போதே. முடிச்சு விட்டாங்க. இப்பதான் ப்ரோ அந்த எங்க மாதிரிதான் எங்க இருந்துச்சு. சோனுக்கு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ஆலன் ப்ரோ, நான் சொன்னேன் இந்த போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஒரு வார்னிங் கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிதான் இல்ல மக்களே, ஒரு 2 பாட்டில் மூடி கணக்குல இருந்த விம் லிக்விட் எடுத்ததுக்கு ஜாக்கினை புடிச்சு தவால போட்டு வருன்னு வறுத்து எடுத்து தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க. அதுலயும் ஜாக்லின் மேல தவறு இருக்காது. பக்கத்துலயே இருந்திருப்பானுங்க, அவங்க கேஷுவலா தான் பண்ணிருப்பாங்க, பாத்துருப்பானுங்க. அத 1008 கேள்வி கேட்ட இவங்க நல்லா இருக்கு பாக்க, நல்லா இருக்கு பாக்க ரசிக்கிற மாதிரி ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாங்க. இனிமேல்ட்டு மவனே எல்லாரும் சைடு சைடா திருடுங்கடா, அது ஜாலியா இருக்குன்னு நான் ட்வீட் போட போறேன். நானும் போடுவேன். அந்த வாரம் கூட சவுண்டுக்கு வந்து அன்சிதா கேட்ட கேள்வி சௌந்தர்யாவை ரொம்ப ஆசா கேட்டாங்க அன்னைக்கு. ஒரு வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம் வெக்கமே இல்லாம நீங்க மூஞ்சில வெக்கமே இல்லாம நின்றுட்டு இருக்குதுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ அதை பாக்குறதுக்கு. டேய், உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணையே இல்லையாடா? அங்க வந்து உங்களை வந்து கேவலமா காரி துப்பாத அளவுக்கு சொல்லாம சொல்றாரு. உங்களை அடிச்சிருக்கணும் தான், அடிக்காம சொல்றாருல, அப்ப கூட கூஸ் இல்லையா? முக்கியமா அந்த அருணுக்கு, என் ப்ரொஃபஷன் மேல ப்ராமிஸா சொல்றேன், நான் எனக்கு அந்த திருட்டு பட்டம் குடுத்தது வந்து எனக்கு அப்படியே ஒரே பெயின் ஆகி ஒரே டீஸா வந்துச்சு பேசலாம் பாத்தீங்களா? அவன் மட்டும் வெளில வரட்டும், அவனை விடுறதா இல்லனா என்ன பேச்சு. மஞ்சரி ஏதாவது சொல்லி இருந்திருப்பாங்களா அந்த இடத்துல? சொல்லிருக்காங்களா? அதை எடிட் பண்ணிட்டாங்களா? கட் பண்ண மாதிரி இருந்துச்சு மஞ்சரி பேசும்போது. இல்ல கட் பண்ணிருந்தாங்க. கரெக்ட். ஓ வாவ். சரி இருங்க, நான் மறந்துட போறேன் ப்ரோ. நீங்க நிஜமாலே உங்களுக்கு பர்சனலா ராணவ தெரியுமா ரதீஷ் ப்ரோ? ஆமாங்க நாங்க சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மையா பதில் சொல்லணும். அவர் நிஜமாலே இந்த மாதிரி தானா? இல்ல, அவரு பிஹேவியர் இருக்கு இல்லையா, லைக் அவரோட பிசிக்கல் பிஹேவியர் பாக்குறது, அது எல்லாமே ஒரிஜினல் தான். அவர் எப்படி வெளியே இருப்பானோ அப்படிதான். இல்ல அவர் ஃபேக்னு சொல்ல, அவர் ரியலா தான் இருக்காருன்றது நான் எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன கேக்குறேன்னா, ஐயோ நீங்க வர ஃப்ரெண்ட் ஆச்சு, இவரை நான் எப்படி ஆர்ஷாசு கேக்குறது? நான் கொஞ்சம் கோளாறு ப்ரோ. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஷா தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம ஹோஸ்ட் தட்டி கேட்டார்ல, அந்த மாதிரி செல்லமா தட்டி கொடுக்க செல்லமாவே கேக்குறேன் ப்ரோ. எங்க பாருங்க எவ்வளவு இதை டோன் டவுன் பண்ணி கேட்க முடியுமோ கேக்குறேன். இவருக்கு நிஜமாலே யோசிக்கிற தன்மை இருக்கா இல்ல வந்து இல்லையா? நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச பெர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் அவன் ஷோக்குள்ள போறான்றதே முத நாள் நைட்டு தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்க என்னுடைய அந்த பிக்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நான் போட்டிருக்கேன். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, அவன் வந்து ரொம்ப மிக்சடா ஹேண்டில் பண்றான். அவன் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே வந்து ஒரு ஷாக்கு, அங்க இருக்கிற அவங்களோட செட்டில் ஆகணும். செட்டில் ஆகுறதுக்கு பயங்கர ஒரு ஃபிக்ஷன், எல்லாருக்கிட்டையும் யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த கூட்டத்தை நம்ம எப்படி சேர முடியும், எங்க கேப் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறேன். அதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நான் வந்து ஒரு இன்னசென்ட் கார்டு பிளே பண்றேன். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னும் போது அது கிளிக் ஆயிடுச்சு. நமக்கு வெளியவுமே அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும். அது என்ன பண்றான்னா, அவன் ஆன் ஆஃப் இருக்கான். அப்படி எங்க அவனுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல பேசுறான். நீங்க நேற்று கூட பாருங்க, நேற்று அவன் பேசுறதுல ஹோஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுக்கு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் அவர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு நீ பேசுறது வந்து கரெக்டா இருக்கு, ஷார்ட்டா பேசுற, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல அடிச்சிடுறான். சில இடத்துல டவுன் ஆயிடுது. அது இப்படிதான் போவான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் மேனேஜ் பண்றவருக்கு ஒரு ஹோல்ட் எடுக்கிறாரு. சரி ப்ரோ, அவர் கேம் இங்க பாருங்களேன், நான் வந்து கேமை விட்டுருங்க. கேம்ல வந்து அவர் எப்படி ஆடுறாருன்றதெல்லாம் நான் அந்த அனாலிசிஸ்க்கே நான் போகல, ஓகேவா? அதுல வந்து அவர் அந்த லிஸ்டுக்குள்ளே இல்லை, அவர் வரவே இல்லை, எட்டி கூட பார்க்கல.
நான் என்ன கேக்குறேன்னா, அவரோட பிஹேவியர் எல்லாம் சொல்புத்தி அது சார்ந்த பிஹேவியராவே இருக்கே. வெளியவும் உங்க கூட பழகும் போதும் அவர் அப்படிதானா? யாராவது அவரை கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா? இல்ல அப்படிலாம் கிடையாது. வெளியில கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பாரா? இல்ல கொஞ்சம் உள்ள இருக்கிற மாதிரியே கொஞ்சம் லைக் பயங்கர டிபெண்டன்டான ஒரு இங்க பிஹேவியரா? வந்து இன்னும் கொஞ்சம் சைலண்டா, இன்னும் 2 மீட்டர் கொஞ்சம் சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது. இதை விட ஆஹா ஓஹோன்லாம் அப்படி ஆர்ப்பாட்டமா இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. விஷால்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அப்படி எக்ஸ்பிரசிவா அப்படிதான் நாள் கிடையாது. அது எக்ஸ்பிரசிவ் இல்ல ப்ரோ, அது கொழுப்பு ப்ரோ. அது வேற. அது நான் அந்த அளவுக்குலாம் வந்து ராணவ் இல்லைன்னு எனக்கு தெரியுது. பட் ஆனா ஒரு லெவல் இருக்கு அவருக்கு, அப்புறம் ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல்ல வந்து கடமை இல்ல, அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா அவனுக்கு காலை எடுத்து வைக்கிறான்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 வீக்ஸோட எவிக்ஷன்ஸ் வந்து இவங்க தான், வைல்ட் கார்ட்ஸ் தான். அதுல இருந்துடக்கூடாதுன்னு அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ப்ளே பண்றான்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப நான் இது கேள்விகள் கேட்கறதுக்கு காரணமும் நான் வந்து கொஞ்சம் நிறைய இன்சிடென்ட்ஸ் கனெக்ட் பண்ணி அதை வச்சு கேளுங்க பரவாயில்ல. எனக்குமே பர்சனலா தனிப்பட்ட முறையில நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கு அவன் செஞ்ச சில விஷயங்கள்ல. பட் அதை நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த 3 பேரோட 4வதா நம்ம வெளியே வந்துடக்கூடாதுன்னு அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். இல்ல அந்த பயம்லாம் ஓகே தான். பட் எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து ஆனஸ்டா சொல்லுங்க, இந்த கேமுக்கு அவர் ப்ரிப்பேர்டா இருக்காரா இல்லையா இன் கம்பேரிசன் டு தி அதர் பிளேயர்ஸ்? when I say players I only mean 5 people there. ஓகேவா? அங்க 5 பேரை தான் நான் சொல்றேன். முத்து, சௌந்தர்யா, ஜாக்கு, மஞ்சரி அண்ட் ரயன். நான் ஜெஃப்ரியும் அந்த லிஸ்ட்ல இருக்காரா? நான் ஜெஃப்ரியை நான் சொல்லலை. பட் இந்த 5 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் அவருக்கு அங்க இருக்கா அப்படின்றது தான் என் கேள்வி. என்னுடைய ரொம்ப ஹானஸ்டான ஆன்சர் என்னன்னா, அது வந்து ஆரம்பத்துல கிடையாது. போகும்போது ஏதாவது பண்ணிடுவோம் அதாவது எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு ட்ரீம் தான். நம்ம வந்து போய் நம்மள ப்ரூவ் பண்ணிடுவோம், நமக்கு ஓரளவுக்கு தெரியும், நம்ம வாட்ச் பண்ணியிருக்கோம், நம்ம இதுல ஏதாவது ப்ளே பண்ணலான்னு உள்ள போறது தான். ஆனா நம்ம வந்து அந்த பிட்ச்ல போய் நம்ம இறங்கி ஆடும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கும். அந்த டேலண்ட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதை மேட்ச் பண்ற அளவுக்கு அவன் ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்றான். ஐ திங்க் இந்த அடுத்த 2 வீக்ஸ் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா இங்க சொன்னீங்கல்ல பாத்தீங்க, அந்த ராஜா ராணி டாஸ்க் நடக்கும்போது அவனுக்கு வந்து அந்த லேசான ஒரு தாட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ப்ராமினெண்டா சில விஷயம் பண்ணணும்ன்றது செகண்ட் டே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை அவனால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது வந்து அந்த ஏரியாவை அவனால ஸ்கோர் பண்ண முடியல. அப்ப அடுத்தது என்ன ஸ்கோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நம்ம அடுத்த ஒரு 2 வீக்ஸ் தான் பார்க்கணும். இல்ல ப்ரோ, நீங்க வந்து அவர் போடுற எஃபர்ட்டை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. அவரு அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்கே வேற யாராவது நீங்க கேக்குறீங்களா? அது அவர் அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்கே வேற யாரோ வந்து அதை பாயிண்ட் படி சொல்ல வேண்டியதா தான் இருக்கு. இப்போ இந்த ரியலைசேஷன் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு ரியலைசேஷன்லாம் அவருக்கு தானாலாம் வரல. அதை எடுத்து வந்து சொன்னதே சிவகுமார் வெளில வந்தார்ல, சிவகுமார் அவர் தான் வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்துக்குமாரன் ஒரு இடத்துல எடுத்து சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்ச உடனே தான் அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதுல இருந்து அதுதான் நான் அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்சிங் இருக்கு. ஏன்னா இங்க நான் வெளியில இருக்கிறத பாக்கிறதுக்கும் இங்க பாக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, வெளியில இருக்கும்போது அப்படி கைட் பண்ணி நம்ம எல்லா விஷயமும் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அங்க அவருக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. புரியுது. சோ இஸ் நாட் prepared for the game. அந்த கைடன்ஸ் எடுத்துக்கறாருன்றீங்க. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி சிரிப்பு வந்துச்சு. ஆக்சுவலி யார்கிட்டயோ போய் கேட்பாரு அவரு. யார்கிட்ட போய் கேட்பாரு மறந்துட்டேன். யார்கிட்டயோ கேட்பாரு. அவர் பண்றது முக்காவாசி சிரிப்பாதாங்க இருக்கு. நானே பார்த்து சரி இவருக்கு வலிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்டுறதா நடுவுல. ஆலன் வந்து நீங்க ஃப்ரெண்டுன்றதுனால வலிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கிறாரு. கண்டஸ்டன்டா நான் பார்க்கும் பொழுது அவர் வந்து போயிடலாம், வெளில உடனே போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அவர் மேல எந்த ஒரு வெறுப்புலாம் கிடையாது. சீரியஸாவே அந்த லேட் பிக்கப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே. எப்படி அந்த டயலாக் டெலிவர் பண்ணணும், என்ன மாதிரி பேசணும், அந்த ஒரு பேசிக்கே இல்லாத மாதிரி பேசுறாப்புல. மத்தவங்க கூட பேசுறப்போ இஷ்டத்துக்கு அவர் அந்த ஸ்கிரீன்ல தெரியணுன்றதுக்காக வானபியா பண்ணுவாங்கல்ல,
அந்த மாதிரி தான் ஆமா பண்றாரு. ஆமா பண்ணி கரெக்ட். முடிச்சதுக்கு இல்ல அது அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஐயோ வீக்ல இருந்தது ஒத்திட்டாங்களே. டாம் அது ஆ, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தது. அது செகண்ட் ம். வீக்ல கம்மியாச்சு. இப்போ தேர்ட் அத வீக்ல இருந்து கொஞ்சம் நார்மலா இருக்கு. இப்போ என்னன்னா அதான் நான் சொல்றேன், இஸ் ஆன் அண்ட் மச் ஆஃப் பெட்டர் இருக்கு. தென் ரஞ்சித், இஸ் மச் பெட்டர் தென் சத்யா. கப்பல் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி ரஞ்சித்தை விட நீங்க சொல்லும் பொழுது ஐ அக்ரி வித் தட். ஏன்னா ரஞ்சித் ஒண்ணுமே பண்றது இல்ல. இப்போ என்னன்னா நான் என்ன கேக்குறேன், இது பேர் என்ன? சரி, நான் வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன் இதுல. ம், இப்போ அந்த அந்த லாஸ்ட் வீக் அந்த ஹீட்டட் அப் ஆர்குமெண்ட் நடந்துச்சு இல்லையா, ஜாக்லின் வந்து ஏதோ ஆமா சொன்னான் ஆமா இல்லையா, ஆமா ஆமா. ம். அப்போ சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ண ஒரு வேர்ட் யூஸ் பண்ணான் இல்லையா, அதை நீங்க எப்படி பாத்தீங்க? எனக்கு இப்படி ஒண்ணு தெரியாது, அதை நீங்க எப்படி பாத்தீங்க? அவர் அந்த இடத்துல பேசினதே தப்பா தான் இருந்துச்சு. ட்ரிகர் பண்றதுக்கு எப்படி பாத்தீங்கன்னா இட் வாஸ் ராங். அதை வந்து அட்ரஸ் பண்ணல அவங்க, அவ்வளவுதான். அவர் கேட்டது தப்பு தானே. அவர் அப்படி ஓகே, பேசியிருக்க கூடாது இல்ல. ஒண்ணு பொறுமையா பேசியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்கன்றத பேசியிருக்கலாம். நீ மூடு அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் ராங். இல்ல மூடன்றது ராங் தான், அது கம்ப்ளீட்டா அதுல வந்து நோ செகண்ட் ம். தாட்ஸ். ஓகே ஜாக்லினோட கான்வர்சேஷன்ல பிரச்சனை கிடையாது. அந்த ஓகே. சௌந்தர்யா பார்ஜின் பண்ணும்போது அந்த ஓ அவரோட அந்த மேனரிசம் முடி அப்படி தூக்கி கேக்குறீங்களா? போட்டு ஆமா. ஏன்னா ஆ, இப்படி பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க பாக்குறது இல்லனா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல. அது சொன்னா இவங்களுக்கு கடுப்பாகும்ன்றது தெரிஞ்சு பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப நீங்க வந்து ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறீங்களா? அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு இடம் ஒண்ணு புரியுது, இதை ட்ரிகர் பண்ணா இது ஒண்ணு ஆகும்னு அந்த அந்த மொமெண்ட்லயே அவன் பண்ணிருக்கான். அது வந்து சும்மா அப்படியே ஏதோ ஃப்ளூக்ல பண்ணது கிடையாது. இங்க கரெக்டான கேள்வி என்னன்னா, இவரு வெளியில இந்த மாதிரி கேஷுவலா இருக்கிற ஒரு பர்சனா? நம்ம ஃப்ரெண்ட் ஆமா சர்க்கிள்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி நக்கல் அடிச்சு ஆமா நயண்டி ஆமா பண்ணி ஆமா. இருப்பல்ல எனக்கு அது. அதான் நான் வந்து அதான் நான் சொல்றேன், எனக்கு வந்து இஸ் நாட் மை ஸ்கூல் மேட் ஆர் காலேஜ் மேட். நாங்க வந்து ப்ரொஃபஷனலா ஷோஸ் பண்ணும்போது கலீக்ஸ், ஃபேஷன் ஆமா ஷோஸ் ப்ரோ. பண்ணும்போது இப்ப பாருங்க, ப்ராஜெக்ட் பண்ண இங்க அந்த பாருங்க, அதுல ரத்தீஷ் தெரிஞ்ச ப்ரோ வரைக்குமே இருங்க அதுல இருங்க. தெரிஞ்ச வரைக்குமே அவர் ரொம்ப கேஷுவலான ஒரு ஆள் தான். நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள்லயே தரேன். எனக்கு தாத்தா தெரியும், ஓகேவா? சொல்லுங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி ம், வருவார் இல்லையா, தாத்தா எனக்கு தெரியும். ஓரளவுக்கு க்ளோஸ்னு ம், வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்கும் அவரை ரொம்ப. அவரை பத்தி நீங்க சில பிஹேவியர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அவர் வந்து சட்டு புட்டுன்னு வந்து கலாச்சிட்டு போயிடுவாரு. புரியுதா? அது தப்பான விஷயம் இல்ல. ம், ம், அந்த ம். க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல அப்படி பண்ற மாதிரி ஒரு ஆளான்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து ஆமா அப்படிலாம் பண்ணுவாருன்னு சொன்னா கூட அது பிரச்சனை கிடையாது, ஓகேவா? நீங்க தவறி கூட ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு சொல்றீங்க பாத்தீங்களா? அவரோட பயங்கரமா பண்றீங்க. இல்ல 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 தப்பா சொல்லிடக்கூடாதுன்றது கிடையாது. அந்த அளவுக்கு சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்ல. அதான் நான் சொல்றேன்ல, திரும்பவும் சொல்றேன்ல, இப்ப நீங்க வந்து அவரோட கேரக்டர் வந்து இப்ப விஷால் மாதிரி இப்படி ரொம்ப அப்படியே பின்னாடி செல்ஃப் டப்பா அடிச்சுக்கிறதோ, இல்லைன்னா வந்து நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு பேசிக்கிறதோ, இல்லைன்னா அந்த வந்து அந்த ஆங்கிள்லயே நாங்க பிளான் பாயிண்டா பேசல நிறைய வேலை செய்யறதோ. ரதீஷ். ம், இப்போ விஷால் வந்து ஒரு கேவலமான ஜந்துன்னு வச்சுக்கோங்க. அவரை பத்தி ஒரு நல்ல ம், ம். விஷயம் கூட நாங்க இங்க பேசுறது கிடையாது. எந்த அளவுக்கு அதான் இந்த அதான் எனக்கும் வர குடும்பத்தோட மாட்டேங்குது. இப்போ வந்து நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னா, இப்ப ரஞ்சித் வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறோம்ல. அமைதியாவே அப்படியே இருக்காரு. ஏதோ ஒண்ணு தங்கம் தங்கம்னு மட்டும் இல்ல சொல்லிட்டு நான் ஓடிட்டு இருக்காப்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. அங்கதான் நான் வரேன். இப்ப அவன் வந்து அதே ரொம்ப மிக்சட் கேட்டகரி பேக் தான். அவன் ஒரு மிக்சட் அதே பேக் தான். இன்னைக்கு இன்னைக்கு நீங்க எந்திரிச்சீங்கன்னா அவன் வந்து தப்பா லூசா பேசுவான், விட்டுருவான், பாயிண்ட்ஸை விட்டுருவான். அது ரியல் லைஃப்லயுமே அப்படிதான். இப்போ அப்படி அடுத்த நாள் வந்து நீங்க வேற மாதிரி இருப்பான். ஸோ அதைத்தான் அங்கேயுமே பண்றான். அவனுக்கு தோன்ற ஒரு விஷயம் இது ஸ்கோர் ஆகுது அப்படின்னா அதை பண்றான். இன்னொரு வாட்டி வந்து அது வந்து நமக்கு பார்க்கும்போது இவன் ஏன் இப்படி பேசுறான்ற போது அவனுக்கு உண்மையாவே அது புரியல. 2-3 விஷயம். சரி ப்ரோ. ஆக்சுவலா நீங்க வந்து என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கணும். இந்த மஞ்சரியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு அடிக்கடி வருவாங்க, ஓகேவா? அவங்க கிட்ட நான் சட்டு புட்டுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி கேட்டுருவேன். ஏன்னா அவங்க ம், டஃப் குத்தி பேசிடுவாங்க, ஓகேவா? உங்ககிட்ட என்னால அப்படி பேச முடியல. ஏன்னா ரொம்ப தன்மையா பேசுறீங்களா? நான் கொஞ்சம் ரக்கட் பாயா, அதனால கொஞ்சம் பார்த்து தான் கேட்கிறேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வேணும்ட்டே அவரை குறை இல்ல சொல்லணுன்றதுக்காக கேட்கல, இல்ல புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்கிறேன். உண்மையாவே ஆமா இல்ல உண்மையாவே கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அவ்வளவு கான்ட்ரவர்ஷியலான கேரக்டர் எல்லாம் கிடையாது. கிடையாது. ஓகே ஓகே சொல்றது ஃபைன். அளவுக்கு அது கிடையாதுதான். ஓகே, அது அவ்வளவுதான் அந்த அவ்வளவுதான் ஆன்சர் ப்ரோ. பாத்தீங்கன்னா அதான். அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு இப்போ அவரோட இப்ப நான் நீங்க ஒரு இப்போ அவருக்கு ஒரு லேயர் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஓகேவா? இப்போ அவரை நான் பார்க்குற பார்வை வந்து அதை ஆட் பண்ணி தான் பார்ப்பேன் இப்போ. உங்களுக்கு புரியுதா? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே அதை வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பையன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஐ மீன் நம்ம யோசிக்கிற அளவுக்கு யோசிக்க தெரியாத ஒரு பர்சன் கிடையாது.
இல்ல கொஞ்சம் யோசிப்பாருன்னு யோசிப்பாங்க. கண்டென்ட் கிங்னு ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அதான் கேட்டேன். அது வேற கதை. அது அந்த வந்து கதைலாம் விட்டுருங்க. அது வேற. அந்த கதை வேணாம். அந்த கதை நம்மளுக்கு வேண்டாம். கடந்து போங்க ப்ளீஸ். ஓகே இந்த ஓகே. பாப்பாயி நேத்து நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேங்கய்யா. ஓகே, இந்த ஆள் வந்து வாங்க வாங்க ராணுவ கிங்குக்கு ஒரு பேச்சு போய் ஐயோ லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதுக்கு. சரியா லிங்க் ஆமா எனக்கு வந்து ஆமா தெரியும். எனக்கு அவன் வந்து பிளாக்கே பண்ணிட்டாங்க. சரியா அவர் என்ன எனக்கு தெரியவே இல்லை. திருப்பி ஒரு ஸ்பேஸ் வந்து ராணுவ கிங் ஆஃப் கண்டென்ட் போயிட்டு இருக்கு, வாங்க வாங்கன்னு கூட்டு போறாங்க. ஏய் என்ன எதுக்கியா கூப்பிடுறீங்க? இல்ல ஆக்சுவலா நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன்ல, மவனே எவனாவது வந்து ஐ மீன் இந்த ஜெஃபியோ ரயனை மட்டும் அடிச்சுட்டு ராணுவ அடிக்காம விட்டாங்கன்னு முடிச்சுட்டு முச்சு விட்டுருவாங்கடா அவங்களன்ற மாதிரி ஒண்ணு போட்டிருந்தேன்ல ராணவன். ஒரு ஒரு 20 மெசேஜ் வரிசையா வருது எனக்கு மெசேஜ் ரிக்வெஸ்ட்ல. என்னடான்னு எடுத்து பார்த்தா, முடிஞ்சா தூக்குடா பாக்கலாம், எங்க பவரை நான் காட்டுறேன் அப்படி என்ன வரிசையா வருது. டேய் நான் எனக்கு புரியலடா, இவ்வளவு பெரிய ஆளா, எதுக்கு இவ்வளவு வந்து இது பண்றீங்க? சரி